சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பதினாலே பெரும்பாலும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது வந்து லட்டு தான். ஆனால் திருப்பதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி கதைகள்லாம் இருக்கிறது, நிறைய வரலாறு இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் மக்களுக்கு தெரியலை. திருப்பதி எப்படி சார் உருவாச்சு? திருப்பதி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில், உலக புகழ்பெற்ற ஒரு கோயில், உலகின் இரண்டாவது பெரிய பணக்கார மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு தலம். அப்போ முதல் இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா வாட்டிகன் தான். வாட்டிகன் தான் கலெக்ஷனில் நம்பர் 1 வேர்ல்டில். நம்பர் 2 வந்து அங்கேயுமா சார்? ஆனால் எல்லா ஊர்லேயும் மதம்னு வச்சிங்கனாலே ஒரு உண்டியல் வந்துடும். சரியா? கலெக்ஷன் இல்லாமல் மதமே கிடையாது. நம்பர் 2 கலெக்ஷன் வந்து திருப்பதி. வாட்டிகனுக்கும் திருப்பதிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா, இரண்டுமே 7 மலைகள் சார்ந்த சூழ்ந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். வாட்டிகனும் சுற்றி ஒரு 7 மலை இருக்குது, இங்கேயும் 7 மலை இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே 7 மலை. இது வந்து ஆதியில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த கோயிலாக தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருடங்களுக்கு முன்பு ஒரு புத்தர் கோயிலாக இருக்குது. அது பிற்காலத்தில் ராமானுஜர் காலத்தில் தான் பெருமாள் கோயிலாக மாற்றப்படுகிறது. அதுதான் தல புராணமே சொல்லுது. எப்படி? தல புராணமே அப்படிதான் சொல்லுது. புத்தர் சிலை இருக்கிறதா? புத்தர் இல்லை, இந்த கோயில் இப்படிதான் உருவாக்கப்பட்டதுன்னு தல புராணமே இருக்கு. சரியா? அந்த தல புராணம் என்ன சொல்லுதுன்றதையும் பார்ப்போம். கட்டதேவான்னு ஒரு யதுகுல மன்னன் இருந்தான். அந்த இங்க சோழர்கள் வந்து ராமானுஜரை வைணவ மதத்தை பரப்ப விடாமல் துரத்தி விட்டாங்க. அப்படி துரத்தி விட்டோடனே அவர் அங்கே போய் அந்த யாதவகுல ராஜாவான கட்டதேவனை போய் பார்த்தாரு. பார்த்து இது மாதிரி இந்த மலை மேலே இருக்க கோயில் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கும்போது சைவ மத பிரிவினரும் வந்து இல்லை இது வந்து சிவன் கோயில், எங்கள்கிட்ட கொடுன்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு அவங்க சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாம்புலாம் உடலில் மோதிரமாக போட்டிருக்கு, அதெல்லாம் இருக்குது, அதனால இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயிலாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முருக பக்தர்களும் வந்து இது எங்கள் கோயில் தான், எங்களுக்கு கொடு, இது வந்து நீங்கள் வேங்கட சுப்பிரமணியன் அப்படின்ற பேர் கேள்விப்பட்டது இல்லையா? வேங்கட மலையில் சுப்பிரமணியன் இருக்காரு, இது வேங்கட மலை, இது முருகன் கோயில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த கடவுளுக்கு பேர் வந்து பாலான்னு பேர், பாலானா பெண் குழந்தைன்னு தான் அர்த்தம், இது சக்தி கோயில், எங்கள்கிட்ட கொடுங்க. 4 பேரும் சண்டை வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாட்ட சொல்லி நாம் வந்து அந்தந்த கடவுளோட சின்னங்களை கொண்டு போய் உள்ளே வைப்போம், வச்சு கதவை கூட்டிடுவோம். கடவுளுக்கு தான் எந்த கடவுளோ அவர் அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ சங்கு சக்கரம் வைக்கிறாங்க, திரிசூலம் வைக்கிறாங்க, வேல் வைக்கிறாங்க, அம்மனுக்கு ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா சங்கு சக்கரம் வந்து அந்த சிலைக்கு மேலே உட்காந்துருந்துதான். அதனால அது பெருமாள் கோயில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன பக்தர்களே சொல்கிறாங்கன்னா, ராமானுஜர் வந்து லக்ஷ்மணனோட வடிவம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட வடிவம். அதனால ராமானுஜர் ஒரு பாம்பாக மாறி ராத்திரி உள்ள போய் அவரே இது ரெண்டுத்தையும் எடுத்து மேலே வச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை அப்படின்னு புக்ல எழுதி வச்சிருக்காங்க. சரியா? திருப்பதி தலப்புராணத்துல இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப என்ன தெரியுது, ராமானுஜர் ஃப்ராட் பண்ணி தான் தூக்கி வச்சிட்டாருன்னு தெரியுது. சரி, நீங்க புத்தர் கோயில்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னீங்கன்னா, யுவான் சுவாங் வந்து தன்னுடைய பயணம். சார் இப்போ ஆதாரமாக இருக்கட்டும் சார், இப்போ நமக்கு இந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்கும்ல, புத்தர் டு இப்போ இந்த டெம்பிள் அந்த கன்வெர்டட் அந்த டைமிங் இருக்குல்ல, அப்போ அங்கே வழிபாட்டுகள்லாம் நடந்துச்சா? வழிபாடு எதுவுமே நடக்காம பூட்டி கிடந்த கோயில் புத்தரோடது. ஆமாம், அது வந்து புத்தருக்கு வந்து மொத்தம் 8 வடிவம் உண்டு. அதுல முதல் வடிவத்துக்கு பேர் அவலோகிதீஸ்வரர் அப்படின்னு பேர். அவலோகிதீஸ்வரர் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற பெருமாள் மாதிரியே இருக்கும். ஒன்னே இந்த சங்கு சக்கரம் மட்டும் இருக்காது, அதுக்கு மேல கையில ஒரு தாமரை வச்சிருப்பாரு, அதுதான் அவலோகிதீஸ்வரர். இன்னொன்னு குமரபுத்தான்னு ஒரு வடிவம், அது வந்து சின்ன பையனா இருக்கிற மாதிரி ஒரு வடிவம். அதுதான் நிறைய முருகன் கோயில பூரா முருகன் கோயிலா பின்னாடி மாத்திட்டாங்க. பழனி கோயில் அது இதுன்னு பல கோயில்களை வந்து பழைய புத்தர் கோயில் அது, அதெல்லாம் முருகன் கோயிலா மாத்திட்டாங்க. அதை பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் கண்டிப்பா. இப்போ யுவான் சுவாங் வந்து தன்னோட பயண குறிப்பில் என்ன எழுதுறாருன்னா, அவருக்கு முன்னாடி இந்தியா வந்த ஃபாகியான்னு ஒருத்தர், அந்த ஃபாகியான் காலத்தில் அவர் வந்து முக்கியமான ஒரு 3 இடங்களை சொல்றார் புத்தர் வழிபாட்டில், இதெல்லாம் முக்கியமான இடம்னா அவரோட பயண குறிப்பில் எழுதி இருக்கிறார். அந்த இடங்களை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. அதில் முதல் 2 இடங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கோட தற்கால பெயர் என்னன்றது சொல்லிட்டார். அமராவதி ஒன்று, இன்னொரு இடம் ஒன்று. 3வது இடத்த வந்து அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா பொட்டல்ஹா அப்படின்னு சொல்றாரு. பொட்டல்ஹா, இந்த பொட்டல்ஹா அப்படின்ற இடத்துக்கு தான் நான் தேடி வந்தேன் அப்படின்றாரு.
இந்த பொட்டல்கா அப்படின்ற பேரோட தமிழ் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளி குன்றம்னு பேர். புள்ளின்னு ஒரு மன்னன் இருந்தான், அவனோட மலை அப்படிங்கிற அர்த்தத்துல அதுக்கு பேர் புள்ளி குன்றம்னு பேர். ஒரு சங்க இலக்கிய பாட்டுல வந்து அந்த புள்ளி குன்றத்தை பத்தி வருது. எப்படின்னா தலைவி வந்து தலைவன்கிட்ட சொல்றா, அத தோழி வந்து தலைவிட்ட சொல்றா, நீ ஒன்றும் பயப்படாத, உன் தலைவன் வந்து இந்த புள்ளி குன்றத்தை கடந்து தான் வரணும், அப்படி கடந்து வரும்போது கடுமையான பாதைகளாக இருக்கும், அங்க இருக்கக்கூடிய வனதேவதையின் சிலைகளை பார்க்கும்போது அந்த சிலையின் வனப்பில் உன்னை பற்றிய நினைப்பு அவனுக்கு வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு அந்த புள்ளி குன்றத்தை பத்தி விரிவாக எழுதுறான். இந்த புள்ளி குன்றத்தை பற்றிய விவரணை என்னெல்லாம் சங்கப்பாடல்ல இருக்கோ அதுவும் யுவான் சுவாங்கோட குறிப்புல இருக்கிற பாடலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. யுவான் சுவாங் கரெக்டா என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து இந்த மலை வந்து ஒரு கடுமையான மலை, ஏறாது ரொம்ப கஷ்டம், நான் ஏறி வந்து பார்க்கும்போது புத்தரும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய துணை தெய்வங்களின் சிலைகளும் அனாதையாக யாருடைய கவனிப்பும் இல்லாமல் பாழடைந்து கிடந்தது. அது புத்தர் கோயில், ஆனா அங்க எந்த வழிபாடும் நடக்கல, எல்லாம் சும்மா பூட்டி கிடந்தது, பாழடைஞ்சு போய் கிடந்தது. அந்த மலையில இருந்து இறங்கி கிழக்கு நோக்கி நடந்து வந்தோம்னா ஒரு கடற்கரை வரும். அந்த கடற்கரையில இருந்து கப்பலோ படகுலையோ ஏறி போனோம்னா ஒரு 3/4 நாள் பயணத்துல இலங்கை தீவுக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ லொகேஷன் கரெக்டா அதே பொட்டல்கா சொல்ற இடத்துல தான் வருது. ஸோ பொட்டல்கான்னு அவர் குறித்தது புள்ளி குன்றம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வழங்கப்பட்ட பெயர். அவர் சீன மொழிக்கு மாற்றும் போது பொட்டல்கான்னு மாத்திட்டாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த கோயில்கள்லாம் மொட்டை அடிக்கிறாங்களோ அந்த கோயில்லாம் இந்து கோயிலே கிடையாது. அப்படியா சார்? இந்துக்களை பொறுத்தவரை மொட்டை அடிக்கிறதுன்றது வந்து அவமான சின்னம். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க தெரியுமா, மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்துனாங்கன்னு. மொட்டை அடிக்கிறது பெருமையான விஷயம் கிடையாது, கேவலமான விஷயம், அவமானம், ஒருத்தனை அவமானப்படுத்துறதுக்கான விஷயம். ஒரு பார்ப்பனருக்கு இப்ப தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லா கோவில்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆரம்பிச்சாங்க. குலதெய்வ கோவில்னா அங்க கொண்டு போய் மொட்டை அடிக்கிறது எல்லாமே. எல்லா குலதெய்வ கோயிலும் ஒரு காலத்துல புத்தர் கோயில் தான். சரியா? மொட்டை அடிக்கிறாங்கன்னா அது புத்தர் கோயில். ஏன் சைனால போய் பாருங்க, எல்லா பௌத்த சாமியாரும் மொட்டை எடுத்தான்னு அடிச்சிருக்காங்க. ஏன்னா மொட்டை அடிப்பதுன்றது பௌத்த மதத்தின் ஒரு அடையாளத்துல ஒண்ணு, மொட்டை அடித்தல் அப்படிங்கிறது. திருப்பதி கோயிலையும் மொட்டை அடிக்கிறது உண்டு, அதுவும் பௌத்த கோயில் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதே போல இந்த ரதங்களில் வைத்து சாமியை இழுத்துட்டு போற பழக்கமும் முதல்ல பௌத்த மதத்துல தான் வந்தது. எதனால? அவரே ராஜா ரதத்துல ஏறி ஊர்வலம் வருவார். அதனால அவரால் வர முடியாதுன்றதுனால அவரை ஒரு ரதத்துல வச்சு இவங்க மக்களாக கூப்பிட்டு சுத்தினாங்க. எல்லா சாதிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இழுத்தாதான் தேர் இழுக்க முடியும். இந்து மதத்தை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்னா சேர முடியாது. பார்ப்பனர்கள் வேற, அதுக்கடுத்தால வேற, அதுக்கடுத்தால வேறன்னு 4 பிரிவுகள்லாம் இருக்கு. அப்போ மக்கள் ஒன்னா கூடி ஒரு வேலையை செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது இந்து மத கோயிலாக இருக்க முடியாது. புரியுதா? ஸோ இந்த திருப்பதி கோயில் வந்து ராமானுஜர் காலத்துக்கு பிறகுதான் அது ஃபேமஸ் ஆகுது. அது கூட அப்போ கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. அதுக்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் காலத்துல தான் அது இன்னும் மேலும் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு வேற ஒரு வரலாறு இருக்கு, அதையும் இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு தேவதாசியை அவர் லவ் பண்ணார். யாரு? அந்த கிருஷ்ணதேவராயர். விஜயநகர வம்சத்துல ரொம்ப ஃபேமஸான ராஜானா கிருஷ்ணதேவராயர். அவங்க அண்ணன் வந்து ராஜாவாகும் போது இவரை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றாரு. இவர் தம்பி தான். போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணும்போது ஒரு மந்திரி தான் இவரை எஸ்கேப் பண்ணி விடுறாரு. எஸ்கேப் பண்ணி விட்டா அங்கேருந்து தப்பிச்சு காஞ்சிபுரம் வந்துடுறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கேருந்து ஒரு பெண்ணை லவ் பண்றாரு. அவங்க தேவதாசிலாம் கிடையாது, அப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதுக்குள்ள அவங்க அண்ணன் செத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மந்திரி தேடி வந்துடுறாரு. இவரை வந்து அவங்க அண்ணன் செத்துட்டாரு, நீங்க உடனே வாங்க, நீங்க தான் அடுத்த ராஜாவாகணும்னு. இல்ல நான் இந்த பொண்ணை கூட்டின்னு வரணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இவர் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தாரு. மந்திரி என்ன பண்றாரு, ஒரு வீரனை கூப்பிட்டு, இந்த பொண்ணு தானாப்பா, பார்த்து கமக்கமா போட்டு தள்ளிட்டு, ராஜா சொல்ற மாதிரிலாம் இப்படிலாம் எல்லா பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அங்க அக்கம் பக்கத்துல இன்னொரு 2-3 ராஜா இருக்கான், அவன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாதான் ஒரு நட்பு நாடா மாறும், அரசாங்கத்துக்கு நல்லது, இவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த போர் வீரன் என்ன பண்றான், கொல்றதுக்கு வேலை வித்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் வித்துறான்.
ஆ தேவதாசியா. ம் அப்போல்லாம் தேவதாசியா இருந்தாங்கன்னா 2 விஷயம். அதாவது சிவன் கோயிலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 தோள்பட்டையிலையும் திரிசூலம் சிம்பலை வந்து சூடு வச்சு அடையாளம் வச்சுருவாங்க. ம் பெருமாள் கோயிலாக இருந்தால் ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் சக்கரத்தை அடையாளம் வச்சுருவாங்க தேவதாசிகளுக்கு. ஆமாம். தேவதாசி ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும். ம் கோயிலோட அடிமைன்னு அர்த்தம். எதுக்கு அப்படி வைக்கிறதுனா, தப்பிச்சு வேற ஊருக்கு ஓடிட்டாங்கன்னா அந்த ஊர்லேயும் இந்த சிம்பிளை பார்த்த உடனே தெரியுது ஏதோ ஒரு கோயில் அடிமையாக இருந்தவன். அதுக்காக அப்படி வச்சிருவாங்க. இப்போ கிருஷ்ணதேவராயர் அங்கே போன உடனே முதல் வேலையாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான், இன்னொரு இளவரசியை கல்யாணம் பண்ணுறது தான் முதல் வேலையாக இருக்குது. திருமலா தேவின்னு சொல்லி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி பட்டத்து ராணி ஆக்குறாங்க. கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1-2 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறமா மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கேயா அந்த பொண்ணு? இல்லைங்க நான் இந்த மாதிரி பொண்ணுட்ட ஐம் சாரி அப்படின்னு. யாரை கேட்டு பொண்ணுன்னு பயங்கர கடுப்பாயிரு. அவனை கூட்டம் அப்படின்னா அந்த வீரனை கூட்டம் வந்து அவன் வந்து சொல்லிடுவான், இல்லை ராஜா நான் கொல்லலாம் இல்லை, நான் அந்த கோயிலில் வித்துட்டேன் அப்படின்னா. நல்ல வேலைப்பா பாலை வாத்தேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டாராங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. ஆமாம். வந்து அந்த பொண்ணு எங்கன்னு தேடி பிடிக்கிறாரு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு. சரி இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. 2வது முறையா? ஆமாம். அதுக்கு அவளையும் பட்டத்து ராணி ஆக்க போகிறோம். ஒரு பட்டத்து ராணி தான் இருக்கணும்னு யார் சொன்னது? 2 பட்டத்து ராணி ஆக்க போகிறோம். ஏன்னா உண்மையான லவ். ராஜாவாக இருந்தாலும் ராசியாக கோயிலில் சில பல ஆண்டுகள் பல ஆண்களோடு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவங்க. அந்த இடத்துல கிருஷ்ணதேவரோட அந்த பிராட் மைண்டை யோசிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? கன்னி பெண்ணா தான் எனக்கு கல்யாணத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் பரவாயில்ல நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோம், ஒன்று தான் பட்டத்து ராணி ஆக்குவேன்றாங்க அப்படின்றாரு இவர். அப்போ எவ்வளோ பெரிய காதலாக இருந்திருக்கும். அவரோட பூசாரிங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பொண்ணு கோயிலுக்கு சொந்தம், பெருமாளுக்கு சொந்தம், கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அப்படியா மேட்ரு ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த திருப்பதி கோயிலில் ரிப்பேர்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் ராஜன், ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு 24 hours டைம் தரேன். அப்போ வந்து சைவம் வைணவம் 2 மதமாக இருந்தது. 2 ஒரே மதம் கிடையாது, வெவ்வேறு. ஆமாம். பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க, சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட மாட்டாங்க. 2 வேற வேற கடவுளாகவே இருந்தது. உன்னால் முடியும்னா சொல்லு, நான் சைவ மதத்துக்கு மாறிடுறேன், திருப்பதி கோயிலை சிவன் கோயிலாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அது சிவன் கோயிலாக மாறி இருக்கும். சரியா? ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் தான் இந்த பூசாரிங்கெல்லாம் பேசி அப்புறமா ராஜா ஒரு வழி கண்டுபிடிச்சிடுவாங்க. அதான் உடனே வழியை கண்டுபிடிச்சிடுவாங்களே. பார்ப்பனர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு எல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் கல்யாண வீடுகளில் பாருங்களேன், நம்ம எவ்வளோ நேரம் லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமாக தாலியை கட்ட சொல்லுங்க, அவங்க அத்தை சிங்கப்பூர் போகணும், ஃப்ளைட் மிஸ் ஆகுது, அதுக்கு என்ன மந்திரம்லாம் முடிஞ்சிருச்சே, நேராக தாலியை கட்ட வேண்டியதா அப்படின்னு தாலி கட்ட சொல்லுவாங்க. இதை இன்னொன்று சொல்லி பாருங்க, மாமா ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 1/2 hour வந்துருவாரு, அதுக்கு என்ன பேஷா பண்ணிடலாமே, இன்னும் நிறைய மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட இவ்வளவுதான் மந்திரம்லாம் கிடையாது, வேணும்னா கட் பண்ணிக்கலாம், வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ராஜாவே கேட்டவொடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படி யோசிச்சுட்டு மறுநாள் வந்து ஆமா ராஜா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சாங்க, அதாவது பெருமாளுக்கு தான் தாலி கட்டுவாங்க, ஆனால் பெருமாள் நேரில் வர முடியாது இல்லை, அதனால பெருமாளுக்கு அடையாளமா ஒரு வாழை பக்கத்தில் வச்சுட்டு அந்த வாளின் சார்பாக பெருமாள் சார்பாக ஐயரு தாலி கட்டுவாரு. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த வாள் தான் அவளோட புருஷன், வாழை உடச்சிட்டோம்னா புருஷன் செத்துட்டான ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படிலாம் ஃப்ராட் பண்ணுறாங்க பாருங்க. சரி, அதே மாதிரி ஒரு வாழை உடச்சி போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும்ல ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் 3 சிலை இருக்கும் ஆள் உயரத்துக்கு. ஒரு ஆண் சிலை, 2 பெண்கள் சிலை இருக்கும். அந்த ஆணோட சிலை வந்து வேற யாரும் இல்லை, கிருஷ்ணதேவராயர். அதில் ஒரு பொண்ணு வந்து திருமலா தேவி, இன்னொரு பொண்ணு வந்து சின்னமாதேவி, 2 இளவரசிகள், 2 பட்டத்து ராணிகள். இதில் சின்னம்மா தேவி சிலை இருக்குல்ல, அந்த சிலையில மட்டும் தோள்பட்டையில் இங்கே பார்த்தோம்னா சங்கு சக்கரம் போட்டிருக்கும். திருமலா தேவியோட சிலையில அது இருக்காது. ஆக ஒரு தேவதாசியை கூட ட்ரூ லவ்வின் காரணமாக கல்யாணம் பண்ணவர் கிருஷ்ணதேவராயர். இது திருப்பதி வரலாற்றில் மற்றும் ஒரு வரலாற்று செய்தி. சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ விவேக் ஒரு படத்தில் கூட சொல்லுவார், அலேக்கா திருப்பதியை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தமிழ்நாட்டுக்கும் திருப்பதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப காலமாக தெலுங்கு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ராமானுஜர் போனதுக்கப்புறம் வழிபாட்டு முறையை திவ்ய பிரபந்தம்னு கொண்டு வந்து தமிழ் பாடல்கள் பாடணும் அப்படின்னாங்க. தமிழ் பாடல்கள் பண்ணுறதுனால திருப்பதி எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஆளுங்க கேட்டு பார்த்தாங்க. அவன் ஆந்திராக்காரன் விவரமாக கேட்டான், திருப்பதி வேணா நீ வச்சுக்க, மெட்ராஸ் என்கிட்ட கொடுத்துருன்னா.
மெட்ராஸா திருப்பதி ஆனோடனே நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாகி திருப்பதி நீங்க வச்சுக்க போ, மெட்ராஸ் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இல்லைன்னா மெட்ராஸ் வந்து ஆந்திராவோட கேபிட்டலா போயிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா எந்த சம்பந்தமும் இல்ல தமிழ்நாட்டுக்கும் திருப்பதிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு காலத்துல தமிழ் பகுதி தான். கர்நாடகம், ஆந்திரா எல்லாமே தமிழ் பகுதி தான். இந்த திருப்பதி மலையோட பழைய பேரே புள்ளி குன்றம்னு தானே சொல்றேன். புள்ளி குன்றம்ன்றது தான் பழைய தமிழ் பேரே. அது அதான் தமிழ் பகுதியில இருந்த ஒரு இடம். அவ்வளவுதான். சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார். மீண்டும் நேர்காணல் செய்யுங்க.